ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான விலாக் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் எந்திரிச்சதுமே வந்துட்டு சரி ரொம்பவே சிம்பிளாகவும் ஏதாவது நம்ம லன்ச் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு மட்டும் வேக போட்டிருந்ததுங்க. கூடவே வந்துட்டு நெல்லிக்காய் வந்து 2 நாள் முன்னாடி வாங்கிட்டு வந்தது. இதை அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஒரு 5 கீரலாக போட்டு உப்பு தண்ணிக்குள்ளே ஊற வச்சிட்டோம் அப்படின்னம்னா இது வந்து ரொம்ப நல்லா ஊறி கிடைக்கும். சாப்பிடும்போது வந்துட்டு நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நெல்லிக்காவை வந்து நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்றது வந்து ரேர் தான். ஸோ இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு 2-3 நாள் கல்லுப்பில் போட்டு இந்த ஊற வச்சிட்டோம் அப்படின்னம்னா எடுத்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நெல்லிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னம்னா இந்த உப்பில் ஊறின டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு வந்து கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அரசாணிக்காவும் இருந்துச்சு. அதையும் கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் சாம்பாரில் போட்டு கொஞ்சம் பொரியல் செஞ்சுக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். பருப்பு வெந்த தண்ணி ரசத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டு அது கூட கொஞ்சம் புளியும் தக்காளி பழம் ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு வந்து நல்லா பருப்பு வெந்துருச்சு. தேவையான காய்கறிகளை போட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றுறதுக்காக சாம்பாருக்கு எடுத்து வச்சுருக்கோம். அரசாணிக்காய் பொரியலும் வந்துட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. ரொம்ப டக்குன்னு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா மற்ற நெக்ஸ்ட்டு வேலை பார்க்க போயிடலாம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்காட்டியும் அந்த வேலையும் வந்து இருந்துச்சு. சரி ஏதாவது சிம்பிளாக நம்ம பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சதுர்த்தி வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே அரசாணிக்காய் கூடவே கொஞ்சம் கோஸ் பொரியலும் செஞ்சு வச்சுருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க. பாயாசம் செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வீட்டில் கொஞ்சம் ஜவ்வரிசி இருந்துச்சு. ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு சம்பு தண்ணியில் வந்துட்டு அதை வேக வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கூடவே வந்து நம்ம சேமியா இருக்குது இல்லைங்களா, பாயாசத்துக்கு போடுற சேமியா, அதில் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ஒரு காவாசி பேக்கெட் மட்டும் அதில் சேர்த்தோம்னாலே கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மட்டும் எடுத்து அதை அப்படியே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஒரு சிலர் வந்து ஜவ்வரிசியில் மட்டும் செய்வோம். நாங்கள் செய்யும்போது ஜவ்வரிசி கூட இந்த சேமியாவும் சேர்த்து செய்வோங்க. இப்போ இதுக்கு தேவையான முந்திரி, திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் நெய் விட்டு நெய் சூடானதுமே வந்துட்டு முந்திரி, திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த சைடு வந்து ஜவ்வரிசியும் நல்லா வெந்துட்டுருக்கு. என்னதான் நம்ம வந்து என்ன பாயாசம் குடித்தாலும் இந்த பால் பாயாசத்தோட டேஸ்ட் வந்து வராது. பட் மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து இந்த பால் பாயாசம் கரெக்டாக வராதுங்க. இந்த பக்கத்தில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்தெடுத்துட்டு அதே நெய்லேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவையும் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாங்க, கரிஞ்சிடாமல். நம்ம இந்த பாதாம், முந்திரி இது எல்லாம் வந்து துருவி கூட பாயாசத்து கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியா வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க நெய்யில், அதையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரே ஒரு டம்ளர் சர்க்கரை மட்டும் இதில் சேர்த்துருந்தேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இது நல்லா வந்து நமக்கு அப்படியே இறுக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இலகியும் கூட வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னம்னா ஃபுல்லாகவே வந்து பால் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு இல்லை நம்ம வெளியே வச்சுருக்கோம் அப்படின்னம்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா வந்து பால் உடனே வந்து சுட சுட சேர்த்துடக்கூடாது. அதனால் வந்து சர்க்கரை சேர்த்து அது சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாங்க. நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறதையும் ஏதாவது உங்களுக்கு பேலன்ஸ் நெய் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரையும் இப்போ சூப்பராகவே கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வேணும்னா கூட ஆட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை ஸ்டவ் ஆஃப் மட்டும் பண்ணிவிட்டு பால் வந்து லைட்டாக எடுத்து காய்ச்சி வச்சுக்கலாம்.
ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் பால் வச்சுருந்தங்காட்டி எடுத்து காய்ச்சினேங்க தனியாக. இப்போ இது பார்த்துட்டோம் அப்படின்னம்னா கை பொறுக்கிற அளவு தான் சூடு இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவையான அளவு பால் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்காட்டியும் இன்னும் கொஞ்சம் நான் பால் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். நம்ம பேக்கெட் பால் நார்மலாக இல்லை நான் வீட்டில் வாங்குகிற மாட்டுப்பால் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு. பட் ரொம்ப சூப்பராக இந்த பாயாசம் இருக்கும். சிம்பிளான முறையில் வந்துட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாயாசம்னா அது பால் பாயாசம் தாங்க. அது என்ன ஆல் டைம் ஃபேவரெட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பால் பாயாசத்தை. எனக்கெல்லாம் வந்துட்டு எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஃபேவரெட் தான் இது. இப்போ ரொம்ப சூப்பராக பாயாசம் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.